ஹாய், குழந்தைகளுக்கு ரொம்ப சத்தான வேர்க்கடலை போளி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல மைதா மாவை கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். அப்புறம் வேர்க்கடலை எடுத்து அதையும் வறுத்துட்டு தோல் நீக்கிட்டு இது போல் பொடி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அதையும் இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. பல்ஸில் வச்சு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சர்க்கரை, சோம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு இதையும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பொட்டுக்கடலையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இது மாதிரி பொடி செஞ்சு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வெல்லம் கரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி மாதிரி பாகு எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அதில் கரைச்சதில் எல்லாத்தையும் ஊற்றி நம்ம செஞ்சோன்னா இந்த பூர்ணம் ரெடி ஆகிடுங்க. அப்புறம் பிசைஞ்சு வச்ச மாவு எடுத்து சின்ன சின்னதாக தட்டி அந்த பூர்ணத்தை அது உள்ளே வச்சு உருண்டை பண்ணி மறுபடியும் இன்னொரு முறை தட்டிட்டு தவா சூடு ஏறிடுச்சுங்க. ஸோ இது போட்டு எடுத்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கலாம். 2 பக்கமும் திருப்பி எடுத்து போட்டிங்கன்னா நம்மளோட சுவையான போளி வந்து ரெடி ஆகிடுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.